வெல்கம் டு ஈட் வைஸ் சேனல். ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் சிறப்பை உணர்த்தும் ஒரு திருத்தலம் திருநெல்வேலி உடையார்பட்டி பக்கத்தில் அருகன்குளம்ங்கிற கிராமத்தில் இருக்குது. இதே எட்டெழுத்து பெருமாள் கோயில் அல்லது தர்மபதி கோவில்னு அழைக்கப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரையும் பாருங்கள். மாயாண்டி சித்தர் அருகங்குளம் கிராமத்தில் தான் 1891 பிறந்தார். ஒரு சமயம் அவர் வல்லநாடு மலையில் தியானத்தில் இருக்கும் போது ஸ்ரீராமர் அவர் முன் தோன்றினார். ராமாவதாரத்தின் போது ஜடாயுக்கு தாமிரபரணி நதிக்கரையில் திதி கொடுத்த பிறகு அவர் ஓய்வெடுத்த இடம் அருகங்குளத்தில் உள்ளது. அந்த இடத்தில் கோயில் கட்டி வணங்குமாறும் அங்கு எட்டெழுத்து பெருமாளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளேன் என்றும் கூறி மறைந்தார். இங்கே பெருமாளுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் தான் இருக்கார். கோவில் பொறுப்பில் உள்ள இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஆனால் பெருமாள் பெருமாள் ராமர் அவதாரத்தில் உட்காந்துருக்கார். அதனால் எயித்தாப்பில் கண்டாழ்வாருக்கு பதிலாக ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். அது மாதிரி ஆஞ்சநேயர் எல்லா பக்கமும் நின்றுட்டு இருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்த கால் முட்டி போட்டு தான் நிற்பார். காரணம் என்னாகனாக்கா 3 பிரகாரம் இருக்குது. ஸோ ஆமாம், அதனால் அந்த பிரகாரத்தில் பெருமாளை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சிவனையும் சுப்பிரமணியனையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த பிரகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த சைடு சீதா பிராட்டியார், இந்த சைடு லட்சுமணன். அதுக்கு அடுத்த பிரகாரத்தை காவல் தெய்வம் ஆத்தியப்பர் அவர். ஆஞ்சநேயருக்கு மேலே அஷ்டலட்சுமி குடியிருக்கிறது. அதே மாதிரி இந்த குளிர்த்தெருல மணவழி மாதிரி இதில் ஆஞ்சநேயரோட நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். நம்மளோட குறைகள் என்னங்கிறத அந்த இடத்துல உட்காந்து மனசார வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாக்க இவங்க ஆஞ்சநேயத்தை சொல்லி ஆஞ்சநேயர் பெருமாள்கிட்ட சொல்லி நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கு தமிழ் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூர்ண அபிஷேகம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதில் கலந்துக்கிட்டு அதில் உள்ள பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. காலையில் 8:30 இங்கே வந்துடணும். அது எத்தனை மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்கலாம், சிலர் 8:45 ஆரம்பிக்கலாம். ஆனால் 8 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லது. அது மாதிரி இங்கே உண்டியலோ எதுவுமே கிடையாது, அன்னதானம் தான் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 6 மணிலேருந்து அன்னதான தர்மம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா மக்களுக்கும் உண்டு. யாருனாலும் சாப்பிடலாம். காலையில் பொங்கல், சாம்பார், சக்கரை பொங்கல். மத்தியானம் சாதம், சாம்பார், ரசம், மோர், ஒரு வகை கூட்டு. இதுக்காக ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவில் திருவிழானாக்கா சித்தர்கள் சூரியனை வச்சு தான் வழிபடுவாங்க. அந்த சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க அந்த இதை கொண்டாடி கூட்டங்கள் எல்லா மக்களும் சுவாமி கும்பிட்டு போவாங்க. பெருமாளை வேண்டிக் கொண்டு நேர்த்திக்கடனை துலாபாரம் மூலம் செலுத்துகின்றனர். துலாபாரம் எப்போ நடக்கும்னா பூஜை முடிஞ்சு அன்னப்பிரசாதத்துக்கு எல்லாம் மக்கள் தர்மத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா மக்கள் பசியோட கூட பட்டியாக இருக்கக்கூடாது. இருக்கிற மக்கள் இருக்கட்டும், சாப்பிட்ற மக்கள் சாப்பிடட்டும் அப்படிங்கிறத தர்மத்தை ஆரம்பித்து வச்சுட்டு தான் துலாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. துலாபாரத்துக்கு உங்களால் முடிஞ்சதை எது எது செய்யணுமோ நம்ம செய்யலாம். அது மாதிரி அன்னதானத்துக்கும் உங்களால் ஏண்டது அரிசியோ அல்லது பருப்போ அல்லது மசாலா ஜாமானோ எண்ணெயோ வெல்லம் எதுனாலும் சரி, உங்களால் எது முடியுமோ அது கொடுக்கலாம். இல்லைன்னா பணமாக கொடுத்தனாலும் பணமாக கொடுக்கலாம். முதல்ல உங்களுடைய குறைகளும் அங்கே சித்தத்தை ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே உள்ளே போய் சுவாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு அந்த இடத்துல இருந்து உங்களுடைய பிரார்த்தனை பண்ணலாம். அதனால் இந்த இதை சுவாமி கும்பிட்டு இந்த இது 8 சுற்று, அதாவது நவக்கிரகங்கள் அனைத்தையுமே உள்ளே அடக்கி வச்சிருக்கோம். ஆமாம், நவக்கிரகங்கள் அனைத்தையும் உள்ளே அடக்கி வச்சு தான் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் இந்த கோயிலை ஸ்ரீராம ஜெயம் சொல்லி 8 சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி
ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் விழுந்து கும்பிடணும். உள்ளுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துலையும் விழுந்து கும்பிட்றாங்க. இந்த கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுகிறது? 3வது சனிக்கிழமை பெருமாள் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்கே பூஜை முடிச்சுட்டு வருவார். 3வது சனிக்கிழமை மட்டும் அங்கே போயிட்டு வருவார். தை மாதம் 4ஆம் தேதி வருஷாபிஷேகம், சித்திரை 17, 18 திருவிழா. ஆமாம். அப்புறம் ஐப்பசி 5 அன்னைக்கும் ஒரு திருவிழா. 3 நாள் 3 விசேஷங்கள் நடக்கும். எட்டெழுத்து பெருமாள் கோயிலோடு இணைந்த கிருஷ்ணன் கோயில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதோடு கூடிய கோசாலையும் இருக்குது. கோவில் என்னன்னாக்கா 1000 கோமாதாக்கள் இருக்காங்க. ஆனால் 1000 கோமாதாக்களையும் ஒரே இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்கு முடியாது. அதுக்காக இந்த இடத்துல 250 கோமாதாக்கள் இங்கே இருக்காங்க. மற்ற கோமாதாக்கள் எல்லாத்தையும் ஒரு 3-4 இடத்துல வச்சு அவங்க பராமரித்து வராங்க. அந்த கோமாதாக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு கோமாதா தத்து எடுத்துக்கிட்டு மாதம் ஒரு நாளைக்கு அந்த கோமாதாக்கு 100 ரூபாய் செலவாகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களால் முடிஞ்சதை அந்த கோமாதாக்கு மாதம் நீங்கள் அனுப்பலாம். அன்னதானத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ கொடுக்கலாம். கோமாதாக்களுக்கும் என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம். இதுக்கு அன்னதானத்துக்கு கொடுக்குறப்ப உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை இந்த சங்கல்பம் பண்ணி அந்த இதை வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. மேலே உள்ள விவரங்கள் அங்கே ஐயாவும் அம்மாவும் இருக்காங்க, இதை நடத்தக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட கேட்டாக்க இதனுடைய முழு விவரங்களையும் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த இங்கே கிருஷ்ண ஜெயந்திக்கு கோலாகலமாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த கலையம் வச்சு மண் கலையம் அந்த இதில் பிரசாதம் போட்டு, அதான் பிரசாதம் பச்சனங்கள், முறுக்கு, தட்டை, சீடை, லட்டு இதெல்லாம் போட்டு பச்சனங்கள் செஞ்சு போட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அதுக்கு என்ன இது உண்டோ அந்த இது பிரகாரம் வச்சு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரையும் வழிபட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு மறுநாள் காலையில் வர சொல்லி வரிசையாக எல்லாத்துக்கும் ஒரு டோக்கனை கொடுத்து எல்லாத்துக்கும் சிறப்பாக முடிப்பாங்க. கோசாலையை பார்த்துட்டு கிருஷ்ணரை வழிபட்டு படியேறி மேலே போனால் அங்கே ஸ்படிகலிங்கம் இருக்குது. ஸ்படிகலிங்கம் இந்தியாவிலேயே ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்படிகலிங்கத்தை வணங்குவது கருங்கல்லாலான 1000 லிங்கங்களை வணங்குவதற்கு சமமாகும். இந்த இடத்துலையும் எல்லா தெய்வங்களும் இருக்குது. அத்தோட ஆதிசங்கரரும் இங்கே இருக்கிறார். எட்டெழுத்து பெருமாள் கோயில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மினி பஸ்ஸு ரேராக தான் வரும். அதனால் நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நேரடியாக போனீங்கன்னா அந்த கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலே கிருஷ்ணர் கோவில், அப்புறம் காட்டுராமர் கோயில், ஜடாய் திட்டமெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.